சிந்து பைரவில இன்னைக்கு பைரவிக்கும் மகாக்கும் சரியான சண்டை. இது மட்டும் இல்லாம சஞ்சய்க்கு பைரவி யாருங்கிறதும் தெரியுது. என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. சிவா கிட்ட உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் டாக்டரே. நேத்து கோர்ட்ல எதுக்கு என்ன காப்பாத்துனீங்க? இந்த கல்யாணத்துல வாழ விருப்பம் இல்லைன்னு நீங்க சொல்லியிருந்திருக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி நான் சொல்லியிருந்தேன்னா அரவிந்த் சொன்னதெல்லாம் உண்மையா இருந்திருக்கும். அதனாலதான் சொல்லலைன்னு சொல்றாரு. இவ்ளோ பெருந்தன்மையா இருக்கிற உனக்கு இவ்ளோ பெரிய துரோகத்தை நான் பண்ணிட்டேன். அந்த குற்ற உணர்ச்சியே என்ன சாகடிச்சிரும் போல அப்படின்னு சிந்து சொல்றாங்க. சிவா உடனே இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சிவா பண்றதெல்லாம் வச்சு சிந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணது தப்புன்னு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? பைரவி இங்க ப்ரொக்கோலி போட்டு பயங்கரமா ஒரு குருமா செஞ்சு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து செம்மையா இருக்கு. போய் அத்தைய சாப்பிட கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியே போறாங்க. அப்புறம் மகா வந்து அந்த குருமாவை பாக்குறாங்க. நான் வாங்கி வச்ச பாத்திரத்துல யாரோ சமைச்சிருக்காங்க. போய் கொட்டிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகா போய் அதை கொட்டிடுறாங்க. பைரவி வந்து குருமா எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓ, அது நீ செஞ்ச குருமாவா? ரொம்ப கேவலமா ஒரு ஸ்மெல் வந்தது. 4 நாள் பழைய குருமாவோன்னு நினைச்சு நான் தான் கொட்டினேன் அப்படின்னு சொல்றாங்க. பொய் சொல்லாதீங்க. நீங்க வாங்கி வச்ச பாத்திரத்துல நான் சமைச்சிட்டேன்னு தானே அதை கொட்டினீங்க அப்படின்னு பைரவி கேக்குறாங்க. கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு மகாவும் ஒத்துக்கிறாங்க. ஏன் இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறீங்க? இப்படியா போய் கொட்டுவீங்க அப்படின்னு பைரவி கேக்குறாங்க. ஏய் என்னடி, என் வீட்ல வந்து என்னையே அதிகாரம் பண்ணிட்டு இருக்க? ரொம்ப ஓவரா பேசுன, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு மகா சொல்றாங்க. இப்ப மட்டும் என்ன மனுஷியாவா இருக்கீங்க அப்படின்னு பைரவி சொல்ல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. மேல் கிச்சனுக்குள்ள வந்து இப்படி பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. குறுக்கு வழியில நீயும் உங்க அக்காவும் வீட்டுக்கு வந்துட்டு என்னையே அதிகாரம் பண்றியா அப்படின்னு மகா பேசுறாங்க. என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு மகா சொல்ல, என்ன பத்தியும் உங்களுக்கு தெரியாது, வயசுல மூத்தவங்களேன்னு சும்மா இருக்கேன் அப்படின்னு பைரவி பேசுறாங்க. உடனே மகாக்கு கோவம் வந்து அறைய கைய ஓங்கிடுறாங்க. கரெக்டா ஆறுமுகம் வந்து கைய தடுத்துறாரு. ஏன் சித்தி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பைரவி செஞ்ச குருமாவை கீழே கொட்டினது உங்க தப்பு அப்படின்னு சொல்றாரு. என்னடா, நேத்து வந்தவளுக்காக தூக்கி வளர்த்த என்ன தூக்கி எறிஞ்சு பேசுறியா? நான் வாங்கி வச்ச பாத்திரத்துல சமைச்சா எனக்கு கோபம் வரதான் செய்யும் அப்படின்னு மகா சொல்றாங்க. என்னத்த இப்படியெல்லாம் பேசுறீங்க? இந்த வீட்ல இருக்கிற குண்டூசி முதற்கொண்டு எல்லாத்துக்கும் பொதுன்னு தானே இவ்வளவு நாளா வாழ்ந்துட்டு இருக்கோம். இது என்ன சின்ன புள்ளத்தனமா உங்க பாத்திரம் எங்க பாத்திரம்னு? பைரவி என்னோட மனைவி, அவளுக்கு இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறதுக்கு அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க சித்தி அப்படின்னு ரொம்ப பொறுமையாவே சொல்றாரு. ஓ, என்னை விட அவ உனக்கு முக்கியமா போயிட்டாளா? பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஆறுமுகம் உடனே பைரவி கிட்ட திரும்பி, இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல வேணாம் பைரவி. அம்மா இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. நம்மளால இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாரு. எனக்கு அவங்கள நினைச்சாலே ஒரே கோவமா வருது அப்படின்னு பைரவி கோவப்படுறாங்க. இந்தா, என்ன வேணா அடிச்சுக்கோ, உன் கோவம் தீர்ற வரைக்கும் என்ன அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முதுக காட்டுறாரு ஆறுமுகம். பைரவியும் என்ன பண்றதுன்னு தெரியாம சிரிச்சர்றாங்க. உங்க அம்மாக்காக ஆசை ஆசையா செஞ்சு வச்சிருந்த குருமா இப்படி போய் கீழே கொட்டிட்டாங்களே. இன்னொரு தடவை மட்டும் அவங்க ஏதாவது இப்படி பண்ணாங்க, உன்னதான் கூப்பிட்டு வச்சு கோவம் தீர அடிப்பேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. 2 பேரும் பேசிக்கிறது ரொம்ப நல்லாவே இருந்தது. இங்க நம்ம ஸ்னேகா அவங்க அப்பா கிட்ட புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. சிவா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான் டாடி. என்னை பார்த்தாலே விலகி விலகி போறான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு புலம்புறாங்க. கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போமா அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல கரெக்டா சிவா உள்ள வந்துடுறாரு. சிவா ஸ்னேகாவோட அப்பாவை பார்த்து, நீங்க எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல பல பொறுப்புகளை தந்திருக்கீங்க, ஷேர் ஹோல்டராவும் மாத்திருக்கீங்க. ஆனா இப்போதைக்கு எனக்கு இந்த பொறுப்பு எதுவுமே வேணாம். இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறதே எனக்கு ரொம்ப இன்செக்யூரா இருக்கு. எதிரிங்க கூட வாழ்ந்துடலாம், ஆனா நம்பிக்கை துரோகிங்க கூட வாழவே முடியாது அப்படின்னு ஸ்னேகாவை பாக்குறாரு. நான் இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னு சிவா சொல்றாரு. உடனே ஸ்னேகாவோட அப்பா சிவாவை சமாதானப்படுத்த ஆரம்பிச்சிடுறாரு. சிவா, உன்னோட பர்சனல் லைஃப எதுக்கு இந்த ப்ரொஃபஷனல் லைஃப்ல கொண்டு வர? உன் மேல நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சு இவ்வளோ பொறுப்பை உனக்கு தந்தேன். நீ இப்படி சொன்னா எப்படி? எவ்வளவோ பேருக்கு நீ இலவசமா மருத்துவம் பார்த்திருக்க. நான் ஏதாவது உன்ன சொல்லியிருக்கேனா? என்னால எவ்வளோ நாள் இந்த ஹாஸ்பிட்டல பார்த்துக்க முடியும்னு தெரியல. நீ தான் எனக்கு அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல நல்லா பார்த்துக்கணும். உனக்கு வேணும்னா சொல்லு. ஸ்னேகாவ இந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே வர வேணான்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இத அக்செப்ட் பண்ணிக்க சிவா அப்படின்னு மறுபடியும் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இவரு தர்றாரு. சிவாவும் வாங்கிட்டு, ஓகே அங்கிள். ஆனா ஒரு கண்டிஷன். ஸ்னேகா இனிமேல் என்னோட விஷயத்துல எதுலயுமே இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. என்னை விட்டு நிரந்தரமா அவ தள்ளி தான் இருக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு ஸ்னேகாவோட அப்பா சரின்னு சொல்றாரு. சிவா போனதுக்கு அப்புறம், என்னப்பா நீங்க சிவா சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டுறீங்க அப்படின்னு ஸ்னேகா கேக்குறாங்க. சிவா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறனாலதாம்மா நம்ம ஹாஸ்பிட்டலே நம்பர் 1 இருக்கு. சிவா இங்க இருந்து போனா ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்து பயங்கர ஆஃபர் அவனுக்கு வரும். அவன் போனா நம்மளுக்கு தான் லாஸ். அது இல்லாம உன்னால அவனை பார்க்கவே முடியாது.
உனக்கு சிவா வேணும்னா, சிவா கண்டிப்பா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தே ஆகணும். அதனால தான் சிவா சொன்ன எல்லாத்துக்குமே சரின்னு தலையாட்டுனேன். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. சஞ்சய் இங்க நேரா ஆறுமுகம் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட பாத்தா பெரிய வீடா இருக்கு. ஆறுமுகம் பெரிய பணக்காரனோ? அப்படின்னு கேக்குறாரு. பக்கத்துல இருந்த போலீஸ் ஆமான்னு பதில் சொல்றாங்க. போலீஸ் உள்ள வர்றத பாத்துட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சஞ்சய் உள்ள வந்து ரொம்ப திமிரா உட்கார்றாரு சோஃபால. ஆறுமுகம் வீட்ல இருக்காரா? அப்படின்னு கேக்குறாரு. இருக்காருன்னு பதில் சொல்றாரு சிவாவோட அப்பா. அவர கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. எதுக்குன்னு கேட்டதுக்கு, மணல் லாரியில சாராயம் கடத்தியிருக்காருன்னு சொல்றாரு. இத கேட்டு அன்னபூரணி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என் பையன் அப்படி பண்ற ஆளெல்லாம் கிடையாதுன்னு சொல்றாங்க. விளக்கேத்துற வண்டியில கள்ளச்சாராயத்த கடத்தியிருக்காரு ஆறுமுகம். அவர அரெஸ்ட் பண்ணிட்டு போறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அவர வர சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப திமிரா பேசுறாரு சஞ்சய். அப்புறம் பார்த்தா பைரவி உள்ள இருந்து வர்றாங்க. பைரவிய பார்த்தோன்னே ரொம்ப சாஃப்ட்டா மாறிடுறாரு சஞ்சய். பைரவி நீங்க என்ன பண்ற? அப்படின்னு கேட்டதுக்கு, இது என்னோட மதர் இன் லா வீடு அப்படின்னு சொல்றாங்க. ஆறுமுகம் உனக்கு என்ன வேணும்? அப்படின்னு கேக்குறாரு. அன்னபூர்ணி உடனே என் பையன் ஆறுமுகம் பைரவியோட புருஷன்னு சொல்றாங்க. இத கேட்டு சஞ்சய்க்கு மனசே நொந்துருது. ஆனா அதோட நிக்காம, உன் ஹஸ்பண்ட் கள்ளச்சாராயம் கடத்தியிருக்காரு. அவர அரெஸ்ட் பண்ணிட்டு போறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. ஆறுமுகம் அப்படி பண்ற ஆளெல்லாம் கிடையாதுன்னு பைரவி சொல்ல, நீ இப்பதானே இந்த வீட்டுக்கு வந்திருக்க. அதனால தான் அவன பத்தி ஒண்ணும் தெரியல உனக்கு. போக போக தெரிஞ்சுப்ப. அவன கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அன்னபூரணி பைரவி கிட்ட யாரும்மா இதுன்னு கேட்க, இவரு என் கூட படிச்ச காலேஜ் மேட் அப்படின்னு பைரவி பதில் சொல்றாங்க. சஞ்சய் மறுபடியும், நீங்கறனால தான் நான் சாஃப்ட்டா பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா இந்நேரத்துக்கு தர தரன்னு இழுத்துட்டு போயிருந்திருப்பேன்னு சொல்றாரு. ஆறுமுகம் வந்து சஞ்சய் முன்னாடி நிக்கிறாரு. அன்னைக்கு கால் பண்ணி ஹெட்லைட் சரியில்ல, டாக்குமெண்ட் சரியில்லன்னு தானே சொன்னீங்க. இன்னைக்கு என்ன புதுசா கள்ளச்சாராயம் கதை சொல்றீங்க? அப்படின்னு கேக்குறாரு. உன் வண்டியில இருந்து தான் சாராயம் எடுத்திருக்கோம். வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சஞ்சய் கூப்பிடுறாரு. இவர ஜீப்ல ஏத்துங்க அப்படின்னு பக்கத்துல இருக்கிற போலீஸ் கிட்டயும் சொல்றாரு. கரெக்ட்டா அந்த டைம்ல சஞ்சய்க்கு ஒரு ஃபோன் வந்துருது. ஆறுமுகம் ஆல்ரெடி பேசிட்டாரு போல தெரியுது. ஃபோன்ல சஞ்சய் கிட்ட, "நீ டிஎஸ்பின்னா பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நம்மல்லாம் சாதாரண ஒரு பப்ளிக் சர்வெண்ட். ஆறுமுகம் உன்ன பார்க்க ஸ்டேஷனுக்கு வரலங்கிற காரணத்தினால, இப்ப அவங்க வீட்டுக்கே போயி அரெஸ்ட் பண்ண போயிட்டியா? ஹெட்லைட் சரியில்ல, டாக்குமெண்ட் சரியில்லன்னு தானே ஆறுமுகத்துக்கிட்ட அன்னைக்கு சொல்லியிருந்த. அன்னைக்கு கள்ளச்சாராயம் இல்லாதது, இன்னைக்கு வண்டியில எப்படி கள்ளச்சாராயம் வந்தது? பொய் சொல்றியா? இந்த மாரி ஏதாவது பண்ணிட்டு இருந்த, உன்ன நான் சஸ்பெண்ட் பண்ணவும் யோசிக்க மாட்டேன்." அப்படின்னு சஞ்சய போடு போடுன்னு போடுறாரு. சஞ்சய் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திக்கு முக்காடி நிக்கிறாரு. ஆறுமுகம் உடனே சஞ்சய ஒரு பார்வை பாக்குறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கே வராம வண்டி வீட்டுக்கு வரும் பாத்தியா அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணாரே, அது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. இந்த சஞ்சய்க்கு எதுக்கு ஆறுமுகம் மேல இவ்ளோ கோவம்னு தான் தெரியல. 2 பேருக்கும் பயங்கரமா முட்டிக்க தான் போகுது. பைரவி இதுல என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.